திறமை மட்டும் இருந்தால் போதும் சினிமாவில் சாதாரண மனுஷங்களும் உச்சத்தை அடையலாம். அதுக்கு எடுத்துக்காட்டா தமிழ் சினிமாவிலே நிறைய பேர் சொல்லலாம். சினிமாஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் வாய்ப்பு தேடி அலைவாங்க. சில பேர் நடிப்பு கற்றுக்கிறதுக்காக கிளாஸ் கூட போவாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் முதல் படத்திலேயே ஹீரோவாக மக்களால் ஏற்றுக்கப்பட்டவர் தான் நடிகர் பாண்டியன். 50க்கும் மேற்பட்ட படத்தில் ஹீரோவை நடித்த பாண்டியனை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை இயக்குனர் பாரதிராஜாவுக்கே சேரும். ஆனால் அவரோட முதல் படத்தில் அவருக்கு சப்போர்ட்டாக பாரதிராஜாவை தவிர ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யாருமே இல்லை. மண்வாசன படத்துக்கு ஹீரோவாக நடிகர் பாண்டியனை சூஸ் பண்ணப்போ என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அன்றிரவு கலைமணியை நானும் பாரதிராஜாவை பார்த்து பேசுவதற்காக சென்ற போது பாரதிராஜாவுடைய உறவினர் ஒருவரும் அங்கே இருந்தார். அன்றைக்கி ராத்திரியை பொறுத்த வரைக்கும் கலைமணி நேர்மையாக என் பக்கம் பேசினார் என்று தான் நான் சொல்வேன். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் பாரதிராஜாவுடைய உறவினரும் அன்றைக்கி கலந்துக்கிட்டதுனால கருத்து பரிமாற்றமாக ஆரம்பித்த அந்த பேச்சு மெல்ல விவாதமாக மாறி இறுதியிலே சண்டையிலே முடிந்தது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த பையனை நான் மாற்ற மாட்டேன். இஷ்டம் இருந்தால் இந்த படத்தை அப்படியே நீ பண்ணு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இதை விட்டுரு, இந்த படத்தை நான் என்னுடைய பேனலில் தயாரிச்சுக்கிறேன், உனக்கு அடுத்த படம் பண்ணித்தரேன் என்றார் பாரதிராஜா. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் எப்போ நமக்கு படம் பண்ணி தர்றது அப்படின்னு யோசித்தேன். நான் தனியாக ஒரு 5 நிமிடம் அந்த படத்தை பற்றி சிந்தித்தேன். அதுக்கப்புறம் பாரதிராஜாட்ட இனிமேல் இந்த பையனை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், நீங்கள் படப்பிடிப்பை தாராளமாக தொடங்கலான்னு சொல்லிவிட்டு என்னுடைய அறைக்கு திரும்பி விட்டேன். மறுநாள் காலையில், அதாவது 1983ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று தேனிக்கு அருகிலே உள்ள வீரபாண்டி கோயிலிலே அந்த படத்தினுடைய பூஜை நடைபெற்றது. அந்த பூஜை நடந்து முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் பாண்டியன் சம்பந்தப்பட்ட காட்சிகளெல்லாம் படமாக்க தொடங்கிய பாரதிராஜா ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடித்த உடனே பாண்டியனை தன்னுடைய பக்கத்தில் அடித்தார். இந்த படத்தில் உன்னை போட்டது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் கூடுமான வரைக்கும் இவரோட நீ பேசாமல் இருந்தினா அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி ஒருவரை பாண்டியனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பாரதிராஜா. அது யார் தெரியுமா? அந்த படத்துடைய தயாரிப்பாளரான நான் தான். முதல் நாள் அன்று பாண்டியன் பரன் மீது நின்று கொண்டு பயிர்களை காவல் காக்கின்ற காட்சி படமாக்கப்பட்டது. இந்த காட்சியெல்லாம் படமாக்கப்பட்ட போது மண்வாசன படத்தினுடைய கதாநாயகன் பாண்டியன் தான்றதுலையும் இனிமேல் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்பதிலும் நான் உறுதியாக இருந்தேன். ஆனால் என்ன மாதிரி அந்த படப்பிடிப்பில் இருந்த எவரும் இல்லை என்பது அன்று மாலையிலே எனக்கு தெரிய வந்தது. அன்றைக்கி ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த படத்துடைய உதவி இயக்குனரான மனோஜ்குமார் என்கிட்ட வந்தார். அண்ணே, உடனடியாக இந்த நெகட்டிவ் எல்லாம் சென்னைக்கு அனுப்பிச்சு டெவலப் பண்ணி ரஷ்ஷை பிரிண்ட்டு போட்டு தேனிக்கு அனுப்ப சொல்லுங்கள். இந்த ரஷ்ஷெல்லாம் டைரக்டர் பார்த்தார்னா நிச்சயமாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வார் என்றார் மனோஜ்குமார். அவர் அப்படி சொன்ன உடனே நான் லேசாக சிரித்து கொண்டேனே தவிர அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் எல்லாம் சென்னைக்கு அனுப்புறதுக்கு எந்த முயற்சியும் நான் செய்யலை. ஏன்னா பாரதிராஜாவோட மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு நான் தயாராக இல்லை. அன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த படப்பிடிப்பு நடந்த எல்லா நாட்களிலும் ஏறக்குறைய அதே மாதிரி மனநிலையில் தான் நான் இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல பாண்டியன் நடிக்கிறது பார்த்தபோது பாண்டியன் மெல்ல மெல்ல நடிக்க தொடங்கி விட்டதாகவே எனக்கு பட்டது. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து நிச்சயமாக இந்த படத்தை பாண்டியனை காரணம் காட்டி யாரும் நிராகரிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே பிறந்தது. அப்படி ஒரு தெளிந்த மனநிலையில் இருந்த என்னை முதல் கட்ட படப்பிடிப்பு முடிந்தவுடன் நடந்த ஒரு நிகழ்ச்சி மீண்டும் கலங்க வைத்தது. பல பிரச்சனைகள் நடுவில் மண்வாசனை படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பித்ததுனால அந்த படப்பிடிப்பு ஒழுங்காக நடந்து முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சியை நடத்துவதாக என்னுடைய சகோதரர் சித்ரா ராமு வேண்டிக் கொண்டிருந்தார். அதனால் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்த உடனே பாரதிராஜா, பாண்டியன், ரேவதி உட்பட நாங்கள் எல்லாருமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பான முறையிலே நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு திரும்பின நாங்கள் எல்லாரும் அன்று மாலையிலே முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனோம். அந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் இருந்த அர்ச்சகர் எங்களுக்கு பலமான வரவேற்பு தந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையும் சிறப்பான முறையிலே செய்து முடித்தார். அதற்கு பின்னாலே முருகப்பெருமானுக்கு தீபாராதனையை காட்டிய போது முருகப்பெருமானின் மீது கவனத்தை வைக்காமல் பாரதிராஜாவை ரேவதியும் பார்த்தபடியே அவர் தீபாராதனையை காட்டியதில் முருகப்பெருமான் அணிந்திருந்த உடை தீப்பற்றி கொண்டு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்த உடனே மிகப்பெரிய கலக்கத்துக்கு ஆளானேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சதுக்காக சாமி கும்பிட வந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் யாரால் அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? இந்த சம்பவத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு என்னோட வந்த பலரும் எனக்கு ஆறுதல் கூறினார்கள். அப்படி ஆறுதல் கூறிய போதிலும் அவர்கள் மனதிலேயும் கலக்கம் இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அன்றைக்கி ராத்திரி சாப்பாடே எனக்கு இறங்கலை என்று தான் சொல்ல வேண்டும்.
அந்த துயரத்தை சுமந்தபடியே சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நான் சென்னைக்கு திரும்பிய பிறகு அந்த அர்ச்சகருடைய அலட்சியத்தால் நடந்த அந்த சம்பவத்துக்கு நாம் எதுக்கு அவ்வளோ மனசை போட்டு அலட்டிக்கணும் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டு ஒருவாறு இயல்பான நிலைக்கு திரும்ப முயற்சித்தேன். அப்படிப்பட்ட தருணத்தில் என்னை மேலும் சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. மண்வாசனை படம் ஆரம்பிக்கப்பட்ட சில தினங்களிலேயே அந்த படத்தினுடைய கேரள விநியோக உரிமை வாங்கியிருந்த என்னுடைய நண்பர் ஒருவரும் அந்த படத்தினுடைய கோயம்புத்தூர் விநியோக உரிமை வாங்கியிருந்த விநியோகஸ்தர் ஒருவரும் தங்களுக்கு அந்த படத்தினுடைய விநியோக உரிமை வேண்டாம் என்றும் தாங்கள் அளித்திருந்த முன்பணத்தை திருப்பி அனுப்பிவிடும்படியும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தை பார்த்தபோது என்னையும் அறியாமல் திருப்பரங்குன்றம் கோயிலிலே அந்த முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த அந்த உடை கொழுந்து விட்டு இருந்த அந்த காட்சி என் நினைவுக்கு வந்தது. இந்த குழப்பம்லாம் அதிகபட்சமாக நீடித்தது ஒரு மணி நேரம் தான். அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்தானே அப்படின்னு என்ன நானே தேற்றிக்கொண்ட நான் அவருடைய ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்துவிட்டு அவரிடமிருந்து வாங்கியிருந்த முன்பணத்தை முதல் வேலையாக அவளுக்கு அனுப்பி வைத்தேன். மண்வாசனை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நான் இரட்டை பொறுப்புகளை ஏற்றிருந்தேன். ஒன்று, அந்த படத்துடைய தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய இணை இயக்குனரும் நான் தான். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் பாண்டியன், ரேவதி ஆகியோருடைய செருப்புகளை கூட பலமுறை நான் எடுத்து போட்டிருக்கிறேன். பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் வெளியூரில் படப்பிடிப்பு நடக்கும்போது எப்போவுமே 7 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பை ஆரம்பித்து விடுவார். அவர் 2 சீனை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபனுக்கே நாங்கள் போவோம். பாரதி ராஜாவோட அலைகள் ஒலி படத்தில் தான் முதலாக நான் பணியாற்ற தொடங்கினேன். படப்பிடிப்புக்கு போகும்போது பாரதி ராஜா, கதாசிரியர் மணிவண்ணன், நான், ஒளிப்பதிவாளர் கண்ணன் ஆகிய 4 பேரும் ஒன்றா தான் காரில் போவோம். மணிவண்ணன் இயக்குனரானதுக்கு பின்னால் நான், பாரதி ராஜா, கண்ணன் ஆகிய 3வரும் ஒரே காரிலே பயணம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தோம். மண்வாசனை படத்திலும் அது தொடர்ந்தது. ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போன போது அங்கே எந்த ஏற்பாடும் செய்யப்படாமல் இருந்தது. அதை பார்த்த உடனே கோபத்தில் வெடித்தார் பாரதி ராஜா. அன்றைக்கி அவர் யார் மேலே கோபமோ தெரியாது, என் பக்கம் திரும்பினவர், நீ இதே மாதிரி காத்தில் என்னோட வந்தால் எப்படி ஷூட்டிங் ஏற்பாடெல்லாம் நல்லா நடக்கும் என்று பொரிய ஆரம்பித்தார். அவர் அப்படி கோபமாக கேட்ட உடனே நாளையிலேருந்து இந்த ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாரதி ராஜாவிடம் சொன்ன நான் அன்று முதல் அவரோடு காரில் போகிறத நிறுத்திக்கிட்டேன். மறுநாள் காலையில் அவர் ஷூட்டிங் புறப்படுறதுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களோட அவங்களுடைய வேன்லேயே போய் படப்பிடிப்புக்கான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் மிக அதிகமான நாட்கள் பாரதி ராஜா படப்பிடிப்பு நடத்திய படம் மண்வாசனை மட்டுமே. அந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக 4 முறை நாங்கள் தேனிக்கு போனோம். 4வது முறை நாங்கள் தேனிக்கு சென்று படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருந்த போது அந்த படப்பிடிப்பு நடந்த இடத்துக்கு பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்த 2 பெண்கள், என்னப்பா படம் எடுக்கிறீங்க என்று என்னை பார்த்து கேட்டார்கள். மண்வாசனை என்று உற்சாகத்தோடு அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன். இன்னும் அதே படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்று அவர் கேட்டபோது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே 1982ஆம் ஆண்டிலேயே பதிவு செய்யப்பட்டு விட்டன. அப்போல்லாம் படத்துடைய வெளியீட்டுக்கு 2 வாரம் முன்னாடி பாடல் கேசட்டுகளை வெளியிடுகின்ற வழக்கம்லாம் கிடையாது. அதனால் 1983ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே மண்வாசனை படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் விற்பனைக்கு வந்தன. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அரிசி குத்தும் மக்காமகளே என்ற பாட்டு பாரதிராஜா சொன்ன காட்சிக்காக இளையராஜா போட்ட டியூன் இல்லை, இளையராஜாவாக போட்ட டியூன் நல்லா இருந்ததுனால அந்த படத்தில் இருக்கட்டும்னு நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அந்த பாடலுக்கான வரிகளை என்னுடைய நெருங்கிய நண்பரான எம்ஜி வல்லபன் எழுதியிருந்தார். அந்த பாட்டுக்கு சரியான சிச்சுவேஷன்லன்றதுனால முதல் 3 கட்ட படப்பிடிப்பில் அந்த பாடல் காட்சியை பாரதி ராஜா படமாக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் அந்த பாடல் காட்சியை படமாக்காமல் அப்படியே விட்டுவிடலாமா என்று கூட யோசித்தார் பாரதி ராஜா. ஆனால் அந்த அரிசி குத்தும் அக்காமலை என்ற பாட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக இருந்த காரணத்தினால அப்படி ஒரு முடிவை அவரால் செயல்படுத்த முடியவில்லை. அந்த படத்தினுடைய 4வது கட்ட படப்பிடிப்பின் போது அந்த பாடல் காட்சியை படமாக்கினோம். இன்று வரை எண்ணற்ற திரைப்படங்களுக்கு நடனம் அமைத்து வருகின்ற நடன இயக்குனரான சிவசங்கர் அரிசி குத்தும் அக்காமலை என்ற அந்த பாடலின் மூலமாகத்தான் தமிழ் பட உலகிலே நடன இயக்குனராக அறிமுகமானார். சினிமாவில் பாடல் காட்சியை படமாக்கும் போது பாடலை போடுறதுக்கும் சரி நிறுத்துறதுக்கும் சரி உதவி இயக்குனர்கள் விசில் அடிப்பது வழக்கம். இந்த விசில் அடித்த உடனே பாட்டை போடுவார், இன்னொரு விசில் அடித்த உடனே சவுண்ட் இன்ஜினியர் பாட்டை நிறுத்துவார். இந்த அரிசி குத்தும் அக்காமலை படத்தினுடைய பாடல் காட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது உதவி இயக்குனர்கள் பல முறை விசில் அடிச்சிட்டாங்க. ஆனால் பாட்டு சத்தம் நின்ற பாடில்லை. இவங்க இப்படி விசில் அடித்தும் பாட்டு சத்தம் நிற்கலன்னு உடனே கோபமடைந்த பாரதி ராஜா சவுண்ட் கட் என்று உரக்க கூறினார். அப்பவும் பாட்டு நிற்கலை. இத்தனை பேர் கத்துறாங்க, ஏன் பாட்டை நிறுத்த மாட்டேங்கிறீங்க என்பதை கேட்பதற்காக சவுண்ட் இன்ஜினியர் பக்கம் போன போது தான் அந்த பாட்டு ஒலிபரப்பாவதற்கு அவர் காரணமில்லை என்பதும் பக்கத்திலே ஒரு கல்யாண வீட்டில் இருந்த அந்த பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அளவிற்கு அந்த பாட்டு படம் வெளியாவதற்கு முன்னாலேயே பிரபலமாகி இருந்தது. மண்வாசனை படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து அந்த படத்துடைய முதல் பிரதி தயாரானவுடன் ஒரு நாள் அதிகாலை 6 மணிக்கு அந்த படத்தை ஜெமினி ஸ்டுடியோவிலே போட்டு பார்த்தோம். பாரதி ராஜா, பஞ்சேரிநாதனம், கலைமணி, வைரமுத்து, காந்திமதி ஆகியோரோடு ஒரு முக்கிய விருந்தாளியும் அந்த படத்தை பார்ப்பதற்காக அன்று அதிகாலையிலே அங்கே வந்திருந்தார். அவர்
உலகநாயகன் கமல்ஹாசன். படத்தை பார்த்த உடனே காந்திமதி அப்படியே கட்டிப்பிடித்து பாராட்டிய கமல்ஹாசன் அன்று மாலையே அவருக்கு ஒரு பட்டுப்புடவையை பரிசாக அனுப்பியது மட்டுமில்லாமல் ஒரு பாராட்டு கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்தார். கமல்ஹாசன் அந்த படத்தை பார்த்தபோது பாண்டிய மிலிட்ரிக்கு போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற காட்சியெல்லாம் வார்த்தைகளால் அந்த படத்திலே சொல்லப்பட்டிருந்ததை தவிர காட்சிப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் காட்சிகளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கமல்ஹாசனும் பஞ்சேரினாலும் எண்ணினார்கள். அதைத் தொடர்ந்து அந்த படத்துடைய 5வது கட்ட படப்பிடிப்பு வண்டலூர் ஜூவுக்கு அருகே உள்ள ஒரு இடத்திலும் விஜிபியிலும் நடைபெற்றது. அந்த படப்பிடிப்பெல்லாம் முடிவடைந்த பிறகு 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று மண் வாசனை திரைக்கு வந்தது. அந்த படத்துடைய முதல் காட்சியிலேயே காந்திமதி பேசிய வசனங்களுக்கெல்லாம் கைத்தட்டல் பறந்தது. எந்த பாண்டியனை நான் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தேனோ அந்த பாண்டியனை முதல் காட்சியிலேயே கதாநாயகனாக ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாரதி ராஜாவுடைய கணிப்பு எவ்வளவு அசாத்தியமானது என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன். பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் பாரதி ராஜாவை பார்த்த 7வது நாளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்ற பாடலுக்கு வாயசைத்து அவர் நடித்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக ஒரு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருந்தது. ஒரு மனுஷனுக்கு காலமும் அதிர்ஷ்டமும் துணை புரிந்தால் அவனுடைய வெற்றியை யாராலும் தடை செய்ய முடியாது என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்கூடாக பார்த்த ஒரு உதாரணம் பாண்டியன். பாண்டியனை பொறுத்தவரைக்கும் நடிப்பில் அவருக்கு எந்த பயிற்சியும் இல்லை. அப்படி ஒரு பயிற்சியை பெறுவதற்காக அவர் எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை. இது எல்லாத்துக்கும் மேலாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை கூட அவர்கிட்ட துளி கூட இல்லை. அப்படிப்பட்ட பாண்டியன் மண்வாசனை படத்திலே கதாநாயகனாக ஆனது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாலே ஏறக்குறைய 50 திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தார். 30க்கும் மேற்பட்ட கதாநாயகர்களோடு டூயட் பாடினார். என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியனை ஒரு அதிசயம் என்று தான் நான் வர்ணிப்பேன். முதல் நாளன்று மண் வாசனை படத்தை பார்த்துட்டு உதயம் தியேட்டர் வாசலில் நான் நின்று கொண்டிருந்த போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் எங்கள் காருக்கு முன்னாடி பாண்டியன் எட்டி எட்டி பார்த்தது. இந்த பையனை கதாநாயகனாக போடவே கூடாது என்று பாரதி ராஜா கிட்ட நான் விவாதம் செய்தது, சண்டை போட்டது எல்லாம் என் நினைவிலே வந்து சென்றது. பல ஊர்களிலே 100 நாட்களும் சில ஊர்களிலே வெள்ளி விழாவும் கொண்டாடிய மண் வாசனை திரைப்படம் மதுரையில் மட்டும் 231 நாட்கள் தினசரி 3 காட்சிகளாக நடைபெற்றது. ஒரு கதாநாயகனே இல்லாமல் படப்பிடிப்புக்கு சென்ற படம் அவ்வளவு பெரிய வெற்றியை குவித்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா என்ற இயக்குனருடைய அசாத்திய தன்னம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையும் திறமையும் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு பாரதி ராஜா ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்?